அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே கடந்த சில வருடங்களாகவே வெப்சைட் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த வெப்சைட் இப்போ முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் குறைந்தது 30க்கும் மேற்பட்ட பரபரப்பான சினிமா செய்திகள் அதிலே இடம்பெறுகின்றன. சினிமாவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள உதவுகின்ற விதத்திலே அமைந்துள்ள வெப்சைட் இது. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் சினிமா பற்றிய எல்லா தகவல்களையும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த டூரிங் டாக்கீஸ் வெப்சைட்டில் அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் நாள்தோறும் தவறாமல் இந்த வெப்சைட்டை படித்து பாருங்கள். படித்து பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சூர்யா விக்ரம் 2 பேருமே லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேல நிறைய படங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஆனா பெருசா ஒரு தியேட்ரிக்கல் சக்சஸ் அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்க முடியல. இத்தனை வருஷமா ஹார்ட் ஒர்க் போட்டு மறுபடியும் ஒரு கம்பேக் படத்துக்காக இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு படமாவது இவங்களுக்கு கம்பேக்கா அமையுமா? அண்ட் இதே மாதிரி வேற எந்த நடிகர்களாவது 10 வருஷம் தொடர்ந்து பெரிய ஹிட் கொடுக்க முடியாம அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தவங்க இருக்காங்களான்னு முரளி அனுகிரகா மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. சிங்கம் 2 திரைப்படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னாலே சூர்யா கொடுத்த 2 வெற்றி படங்கள் தான் ஜெய் பீமும் சூரரை போட். அந்த 2 திரைப்படங்களும் திரையரங்கில் வெளியாகல, ஓடிடியில் தான் வெளியாச்சுனாலும் ஓடிடியில் வெற்றி பெற்ற படங்கள் தானே. எந்த பிளாட்ஃபார்மில் வெற்றி பெற்றாலும் அது வெற்றி தானே. அந்த படங்கள் நீங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் தான் விக்ரம் படத்திலே சூர்யா நடித்திருந்தார். அந்த சின்ன கதாபாத்திரத்துக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைத்தது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நடித்த பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இருக்கு. அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. தமிழ்நாட்டில் மிக அதிகமாக வசூல் செய்த படங்களில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1. பார்ட் 2 திரைப்படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தொடவில்லை என்றாலும் அதுவும் வெற்றி படமாகவே அமைந்தது. இன்று வரையிலே விக்ரமையும் சூர்யாவும் ரசிப்பதற்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அப்படின்றதுனால எந்த காலகட்டத்திலும் அவருடைய பொசிஷன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தேவை ஒரே ஒரு வெற்றி படம் தான். முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் படத்துல பாட்டு வரும்போது அந்த கேப்ல ரெஸ்ட் ரூம் போகிறது, அப்புறம் சிகரெட் பிடிக்க வெளியில போகிறதுன்னு மக்கள் இருந்திருக்காங்க. இந்த ஒரு கலாச்சாரம் எப்ப மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. சிகரெட் பிடிக்கின்ற பழக்கமே பொதுவாக இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? அது கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். இதெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் இப்போது படங்களிலே பாடல்கள் இடம்பெறுவதே அரிதாக அல்லவா இருக்கு. இயக்குனர் அமீர் இப்ப என்ன ஆனாரு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அமீர் அந்த படத்தையும் இயக்குவதாகவோ அல்லது ஏதாவது ஒரு படத்திலே நடிப்பதாகவோ தெரியல. முன்னெல்லாம் ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளே சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த படத்தோட படப்பிடிப்பை உடனடியா நிறுத்திட்டு வேற சீனியர் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸா இருக்கிறவங்க கிட்ட போய் அவங்களோட கருத்தை கேட்பாங்க. அப்படிதான் டிக் 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 படத்துல பாக்கியராஜ் சார் கிட்ட போய் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள் படத்துல பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் கிட்ட போய் கேட்டிருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் ஏன் யாருமே வந்துட்டு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுமே வேற திறமையாளர் கிட்ட போய் கருத்து கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்களே, இதுக்கான காரணம் என்னன்னு அறந்தாங்கியில இருந்து கிருஷ்ணா செந்தில் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு பல பெரிய பட்ஜெட் படங்கள் மிக மோசமான தோல்வியை தழுவுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். எந்த காரணத்தினால தயாரிப்பாளரும் இயக்குநர்களும் இதில் அக்கறை செலுத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ரஜினியை மனோரமா விமர்சனம் செஞ்சிருந்தாலும் கூட அருணாச்சலம் படத்துல அவங்கள நடிக்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ விஜயகாந்தினுடைய மகன்கள் வடிவேலுவா அவங்களுடைய படத்துல நடிக்க வைப்பாங்களான்னு தர்மதுரை கேட்டிருக்காங்க. இன்றைக்கு வடிவேலு பார்த்தீங்கன்னா அவர் வாங்குகின்ற சம்பளம் இருக்கு, அது மிக அதிகமான சம்பளம். சண்முக பாண்டியன் இப்போ தான் வளர்ந்து வருகின்ற நடிகர் அப்படின்றதுனால அவருடைய படங்களில் வடிவேலுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்து நிச்சயமாக எந்த தயாரிப்பாளராலும் நடிக்க வைக்க முடியாது. அதனால இப்போதைக்கு சண்முக பாண்டியன் கதாநாயகன் நடிக்கின்ற படத்தில் வடிவேலு நடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கங்குவா படம் ஏன் பாகுபலி RRR படங்கள் ரீச் ஆன அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகல? இங்க சொல்ல போனா தமிழ்நாடு ஆடியன்ஸ் கிட்டயே பெருசா ரீச் ஆகாத ஒரு நிலைமை தான் இருக்கு. எப்பதான் நம்ம தமிழ்ல எடுக்கக்கூடிய படங்கள் இந்தியா முழுக்க கொண்டாடப்படக்கூடிய படங்களா மாறும்னு ஜீவன் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கங்குவா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய டெக்னிக்கல் சைடை மிகப்பெரிய அளவில் யாரும் குறை சொன்னதா எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்த பல இயக்குநர்கள் அந்த படத்தினுடைய CG ஒர்க்கு மற்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைந்திருப்பதாகத்தான் எங்கிட்ட
பாராட்டினாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம்னா அது அந்த படத்தினுடைய திரைக்கதை தான். அதை சரி செய்திருந்தால் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கும். தொடரி படத்துல நடிக்கும் போது கீர்த்தி சுரேஷை ரொம்பவே டார்ச்சர் பண்ணாரு. கீர்த்தி சுரேஷ் அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க அப்பா ரஜினி சாருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ரஜினி சார் தனுஷ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டார்ச்சர் பண்றதை தனுஷ் நிப்பாட்டினாருலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சரண்யா அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த செய்தி உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. 1960-70 காலகட்டத்தில் முப்பெரும் கதாநாயகிகளாக இருந்த பத்மினி, சாவித்ரி, சரோஜா தேவி இவங்க 3 பேரோட நடிப்பை பற்றி ஒரே வார்த்தையில் ஒன்று சொல்லணும்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்கன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. பழங்களில் எப்படி முக்கனியோ அது மாதிரி தான் திரையுலகிலே இந்த மூவரும். ஜெயம் ரவி சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா நடிக்கிறாரான்னு தினேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி தான் வலைதளங்களிலே தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் எனக்கு தெரிந்து சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக ஜெயம் ரவி நடிப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தயாரிப்பாளர் வீட்டு திருமண நிகழ்வில் தனுஷும் நயன்தாராவும் ஒரே ஃப்ரேமில் ஆப்போசிட் சோஃபால உட்காந்துருந்தாங்க. இந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே வரியில் ஒரு கவிதை சொல்ல தோணுச்சுன்னா அது என்ன கவிதை அப்படின்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. நான் ஏதோ மிகப்பெரிய கவிஞர் மாதிரி என்கிட்ட கவிதை சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஏதாவது கவிதையை சொல்லி சரியா அப்படின்னு கேட்டாவன்னா நான் என்னுடைய கருத்தை சொல்வேன். சீமான் ரஜினியை சந்திச்சதுக்கான காரணம் என்னன்னு மிதுன் திருநெல்வேலியிலிருந்து கேட்டிருக்காங்க. ரஜினியை தான் ஏன் சந்தித்தேன் என்பதை பற்றியும் அந்த சந்திப்பை பற்றியும் பத்தியாக பல பத்திரிகைகளில் சீமான் பேட்டி கொடுத்து விட்டார். அதையெல்லாம் தாண்டி அவருடைய சந்திப்பை பற்றி நான் புதுசாக என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அதர்வாக்கு நிறங்கள் 3 படம் ஒரு கம்பேக் படமா இருக்குமான்னு மோகன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதர்வாவுடைய நடிப்பிலே சமீபத்திலே வெளிவந்துள்ள நிறங்கள் 3 திரைப்படம் ரசிகர்கள் மனதை கவர்கின்ற ஒரு படமாக அமையவில்லை. அப்படின்றதுனால அதர்வாவுடைய வளர்ச்சிக்கு அந்த படம் எந்த வகையிலும் உதவுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தனுஷ் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமலேயே இருக்காரு, இதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீராம் சென்னையில இருந்து கேட்டிருக்காரு. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல போக்கு தான். கங்குவா படத்தோட தற்போதைய வசூல் நிலை என்னன்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. கங்குவா திரைப்படத்தினுடைய வசூலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை. ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக விழுந்து விட்டதாக சொல்ல முடியாது. இன்றைக்கும் 400 பேர் பார்க்கக்கூடிய திரையரங்குகளில் 250 300 பேர் வரை அந்த படத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், தனுஷ் இவங்க 2 பேரோட விவாகரத்து முடிவில் மாற்றம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் இத்தனை நாள் வராம ஆஜராகாம கோர்ட் நேரத்தை இழுத்தடிச்சு அவங்களோட நேரத்தெல்லாம் வீணாக்கி இருக்காங்கன்னு ரமேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்திலே வந்தபோது தனுஷும் ஐஸ்வர்யாவும் வேறு பணிகள் காரணமாக கூட நீதிமன்றத்திலே ஆஜராகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சமீபத்திலே வெளிவந்த சில செய்திகளை பார்த்துவிட்டு அவர் நிச்சயமாக சேர்ந்து விடுவார்கள் என்று பல ரசிகர்கள் எண்ணினார்கள். அந்த எண்ணத்தை பொய்யாக்கிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் இன்றைக்கு பல பேருக்கு இருக்கு. பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுமா இல்ல குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகுமான்னு சுரேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொங்கலுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக அந்த படக்குழுவினர் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த படம் பொங்கலுக்கு வெளியாக 90% வாய்ப்பு இருக்கு. சிவகார்த்திகேயனும் தனுஷும் தயாரிப்பாளர் வீட்டு திருமண நிகழ்வுல கலந்துகிட்ட போது அவங்க 2 பேரும் நல்லபடியா பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு காயத்ரி சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன், தனுஷ் ஆகிய இருவருமே அந்த தயாரிப்பாளருடைய திருமண விழாவிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த வருஷம் உங்களை கவர்ந்த படங்கள் எதுன்னு தீபா திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. இந்த படம் வெளியான படங்களில் என்னை கவர்ந்த படங்கள் அப்படின்னா அமரன், மகாராஜா, வாழை, மெய்யழகன், கொட்டுக்காளி ஆகிய படங்களை சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா இத்தனை நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணியும் பிஜிஎம் கிங்கா இருந்துமே ஏன் இன்னி வரைக்கும் அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்காமலேயே இருக்குன்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. எல்லா திறமைசாலிகளுக்கும் தேசிய விருதை கொடுப்பதில்லை அப்படின்றது ஒரு விதியாக கூட வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படின்ற சந்தேகம் கூட இப்போது வருகிறது. உலகத்துல 100க்கும் அதிகமான மொழிகள் இருந்தாலும் பைரசி தளங்கள்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம்னா அது தமிழ் படங்கள் தான். ஏன் தமிழ் படங்களுக்கு இந்த ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு? கண்டிப்பா நெருக்கமான ஒரு குழுவால தான் இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும். ஏன் தயாரிப்பாளர்கள் சங்கம் இதுல கொஞ்சம் கவனமா இருந்து இதுல தலையிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் மாத்தாம இருக்காங்க அப்படின்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பைரசி கொள்ளைக்காரர்களிடமிருந்து தமிழ் படங்களை மீட்டெடுப்பதற்காக திரைப்பட தயாரிப்பாளர் எவ்வளவோ முயன்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் அது இன்னி வரைக்கும் முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாததுதான். மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு முழுவதுமாக இருந்தால்தான் இந்த பைரசியை அடியோடு ஒழிக்க முடியும். அடுத்து இந்த ஒரு தகவல். எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையிலே பல வெற்றி படங்களை தந்தவர் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா. அவருடைய படப்பிடிப்பு தளத்துக்கு ஒரு நாள் போயிருந்த கவிஞர் வாலி. அன்று டி.ஆர். ராமண்ணா படமாக்கி கொண்டிருந்த காட்சி
எம்ஜிஆருடைய தாயார் சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி. அந்த காட்சியை படமாக்கி முடித்து விட்டு வாலி பக்கத்தில் இருந்து அமர்ந்தார் டிஆர் ராமன். எம்ஜிஆருடைய அம்மாவுடைய இடத்திலே இந்த நடிகை தான் நடிக்கிறாங்க அப்படின்னு எம்ஜிஆருக்கு தெரியுமா என்று டிஆர் ராமண்ணாவிடம் கேட்டார் கவிஞர் வாலி. இவர் இப்படி கேட்ட உடனே டிஆர் ராமண்ணா கலவரம் அடைந்து விட்டார். ஏன், என்ன விஷயம், எதனால் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னால் சாயா அப்படின்ற ஒரு படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்து கொண்டிருந்தார். அதில் குதிரை ஏறுற மாதிரி ஒரு காட்சி. குதிரையில் ஏறும்போது எம்ஜிஆர் சற்று தடுமாறி கீழே விழுந்து விட்டார். அப்போ அந்த படத்திலே கதாநாயகன் நடித்து கொண்டிருந்த இவங்க கழுக்கு அப்படின்னு சிரிச்சிட்டாங்க. அப்படி அவங்க சிரித்தவுடனே எம்ஜிஆருக்கு சங்கடம் ஆயிடுச்சு அப்படின்னு டிஆர் ராமண்ணா கிட்ட வாலி சொன்ன உடனே மிகப்பெரிய கலக்கம் அடைந்த டிஆர் ராமண்ணா உடனடியாக அந்த நடிகையை மாற்றி வேறொரு நடிகையை விற்று அந்த காட்சியை படமாக்கி இன்றைக்கு முடித்து விட்டார். ஒரு 10 நாட்கள் கழித்து இந்த சம்பவத்தை எம்ஜிஆரிடம் சொன்னார் வாலி. என்ன இப்படி பண்ணிட்டீங்க கவிஞரே, அன்றைக்கி அந்த அம்மா அந்த படத்தினுடைய கதாநாயகி மிகப்பெரிய உயரத்தில் இருந்தவங்க, நான் சற்று தடுமாறி கீழே வந்தோடனே என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க, அது ஒரு தவறா, அதுக்காகலாம் அந்த அம்மாவை அப்படி பழி வாங்குறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் டிஆர் ராமண்ணாவை கூப்பிட்டார். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த நடிகை மீண்டும் கூப்பிட்டு அவங்களே நடிக்க வச்சு அந்த காட்சியை படமாக்குங்கள் என்று டிஆர் ராமண்ணாவிடம் சொல்லிவிட்டார். அந்த காட்சியில் நடிக்க வைத்து அந்த அம்மாவுக்கு டிஆர் ராமண்ணா கொடுத்த சம்பளம் 10,000 ரூபாய். இந்த சம்பவத்தை பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கின்ற வாலி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற வள்ளுவனின் வாழ்க்கைக்கேற்ப வாழ்ந்தவர் எம்ஜிஆர் என்றும் அந்த கட்டுரையிலே பதிவிட்டிருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சினிமாவில் திரும்பவும் வந்து நடித்ததில் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? நிறைய வித்தியாசம் இருந்துச்சு சார். எனக்கே என்னமோ புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு தெளிப்படம் தான் பண்ணேன். நடிப்பில் நடுவில் ஒரு 10 வருஷம் கேப் விட்டீங்களே, அதனால் ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருந்தது அந்த படம்? இல்லை இல்லை. ஏன் தெரியுமா, நான் இதே மாதிரி ஜானகி அம்மா கிட்ட கேட்டேன் ஒரு வாட்டி, ஷாக்கர் ஜானகி அம்மா. அவங்க வீட்டில் ஷூட்டிங் நடக்கிறது. இது குட்டி பத்மினி சீரியலுக்காக நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். வந்தப்புறம் அவங்க வீட்டில் நீங்கள் நடித்த சீரியல் முதல்ல தெலுங்கா இல்லை தமிழா? தமிழ் தான் சார். தமிழ். எந்த சீரியல்? மேகலா அப்படின்னு. அதில் கூட ரொம்ப நல்ல கேரக்டர் மேகலா சீரியல். கடவுள் புண்ணியத்தில் நான் பண்ண. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.